வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் தாக்குதலுக்கு இலக்கான 2 வைத்தியசாலையில் அனுமதி. முன்னாள் ஆட்சியாளர்களுக்கு நட்டஈடு வழங்கப்பட்டமை தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு. வருடாந்தம் சுமார் 5000 குழந்தைகள் பிறவி குறைபாடுகளுடன் பிறப்பதாக தரவு. 18 வயதிற்குட்பட்டோர் ஆன்லைன் விளையாடுவதற்கு தடை விதிப்பு. குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் 12 பேரை கருப்பு பட்டியலில் இணைத்து நாடு கடத்துவதற்கு நீதவான் உத்தரவு. பணைய கைதிகள் விடுவிக்கப்படாவிட்டால் மீண்டும் தீவிரமான போர் ஆரம்பமாகும் என இஸ்ரேல் பிரதமர் எச்சரிக்கை. யாழ்ப்பாணம் பகுதியில் உள்ள ஒரு விடுதியில் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவினால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் 2 காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வெலம்புரி விடுதியில் உணவு சாப்பிட்ட போது நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் 2 நபர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த வாக்குவாதத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் குறித்த நபர்களை தாக்கியதாகவும் இதனால் காயமடைந்த தாம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதுவே சட்டப்படி குற்றம் தெரியுமா? இதுவே சட்டப்படி குற்றம் தெரியுமா? தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா சட்டப்படி குற்றம்? ஒரு ஆளை வீடியோ எடுக்க நீங்க பக்கத்தில் லோயர் இருக்கிறா, நீங்க டாக்டர், நீங்க சொல்லுங்க சட்டப்படி குற்றமா இல்லையா? ஒரு ஆளை வீடியோ எடுக்கிற சட்டப்படி குற்றமா இல்லையா? நுவரேலியாவில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கி வந்த பாலியல் விடுதியொன்று சுற்றி வளைக்கப்பட்டதில் அங்கிருந்த 4 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நுவரேலியா கண்டி பிரதான வீதியில் பம்பரகிலை பகுதியில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கி வந்த சமூக பிறழ்வான விடுதியொன்றை நேற்றைய தினம் போலீசார் முற்றுகையிட்டு அங்கிருந்த 4 பெண்களையும் 2 ஆண்களையும் கைது செய்துள்ளனர். ஆயுள்வேத ஸ்பா நிலையம் என்ற பெயரில் பாலியல் தொழில் செயற்பாடுகள் நடைபெறுவதாக போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலை அடுத்து இச்சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். இதன்போது 21, 25 மற்றும் 34 வயதிற்கு இடைப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் இவர்கள் வெலிமடை, இரத்தினபுரி, கொழும்பு ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் அறிவித்துள்ளனர். திடல் பகுதியில் இடம்பெற்ற போராட்டத்தின் போது தீக்கிரையாக்கப்பட்ட அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகளுக்கு நட்ட ஈடு வழங்கப்பட்டமை தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. எந்தவொரு முறைமையையும் பின்பற்றாது இந்த நட்ட ஈடு வழங்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள சிவில் செயற்பாட்டாளர்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளனர். சிவில் செயற்பாட்டாளரான மெதவத்த உள்ளிட்ட சிலரே இவ்வாறு ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளனர். திரைசேரியினால் விடுவிக்கப்பட்டுள்ள மேற்படி கோடிக்கணக்கான நட்ட நிதி நாட்டு மக்களின் நிதி என்பதையும் பொது சொத்து என்பதையும் முறைப்பாட்டாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதனால் முறையின்றி வழங்கப்பட்ட நட்ட ஈடுகளை மீளப் பெறுமாறும் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர்களுக்கு கோடிக்கணக்கான அல்லது மில்லியன் கணக்கான சொத்துக்கள் உள்ளன. நீண்ட காலமாக அரசியலில் இருந்துள்ள இவர்களுக்கு அவ்வாறான சொத்துக்களை சேர்க்கும் அளவிற்கு சம்பளம் இருக்கவில்லை. அவ்வாறானால் அத்தகைய கோடிக்கணக்கான சொத்துக்களை எவ்வாறு சம்பாதித்தார்கள் என்ற கேள்வி எழுவதாக குறித்த முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் இவர்கள் இவ்வாறான சொத்துக்களை சம்பாதித்தார்கள் என்பதையும் அவர்களுக்கான நட்ட ஈடு எந்த முறைமையின் கீழ் எவ்வாறு மதிப்பிட்டு வழங்கப்பட்டது என்பது தொடர்பிலும் உடனடியாக விசாரணைகளை நடத்தி சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளாக நாட்டிற்கு வருகை தந்து விசா இல்லாமல் நாட்டில் தங்கியிருந்த சீன பிரஜைகள் 12 பேரையும் ஒரு வியட்நாம் பிரஜை உள்ளிட்ட 13 பேரை உடனடியாக நாடு கடத்த கொழும்பு மேலதிக நீதவான் ஹர்ஷன கெக்குனுவெல உத்தரவிட்டுள்ளார். குடியகழ்வு மற்றும் குடிவரவு சட்டங்களை மீறியதாக கண்டறியப்பட்ட குற்றவாளிகளுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட வேண்டுமென்றாலும் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் விரைவில் தங்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டு விசாக்களை பெற்றுள்ளனர் என்பதை கருத்தில் கொண்டு இந்த நாடு கடத்தல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக நீதவான் அறிவித்தார். குற்றஞ்சாட்டப்பட்டவர்களின் பெயர்களை கருப்பு பட்டியலில் சேர்க்கவும் குடிவரவு மற்றும் குடியேற்ற அதிகாரிக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் ஒவ்வொருவருக்கும் தலா 50,000 அல்லது 6.5 மில்லியன் ரூபாய் அபராதம் விதிக்கவும், அபராதம் செலுத்தப்படாவிட்டால் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவருக்கு கட்டாய 6 மாத சிறை தண்டனை விதிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுக்கு தலா 1 வருடம் சிறை தண்டனை விதித்த மேலதிக நீதவான் முன்வைக்கப்பட்ட காரணங்களின் அடிப்படையில் தண்டனையை 5 ஆண்டுகளுக்கு ஒத்தி வைத்துள்ளதுடன் அபராதம் செலுத்துவது கட்டாயம் எனவும் உத்தரவிட்டுள்ளார்.
நாகப்பட்டினம் காங்கேசன்துறைக்கு இடையிலான கப்பல் சேவையை எதிர்வரும் 15ஆம் தேதிக்கு பின்னர் ஆரம்பிப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக கப்பல் நிறுவனத்தினர் அறிவித்துள்ளனர். இன்று இயக்கப்படவிருந்த கப்பல் சேவை தொழில்நுட்ப அனுமதி கிடைப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதம் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இவ்விடயம் தொடர்பில் கப்பல் சேவை நிறுவனத்தை தொடர்பு கொண்டு வினவிய போது எதிர்வரும் 15ஆம் தேதிக்கு பின்னர் போக்குவரத்து சேவையை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் 15ஆம் தேதியளவில் இது தொடர்பிலான உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் எனவும் கப்பல் நிறுவனத்தினர் குறிப்பிட்டுள்ளனர். நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து காங்கேசன்துறைக்கு இயக்கப்பட்டு வந்த பயணிகள் கப்பல் சேவை கடந்த நவம்பர் 18ஆம் தேதி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மொரட்டுவை எகொட உயர்ந்த போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் உள்ள வீடொன்றில் நடைபெற்ற இறுதிச் சடங்கு நிகழ்வில் ஏற்பட்ட தகராறில் கத்திக்குத்துக்கு இலக்கான பெண் உட்பட 4 காயமடைந்துள்ளனர். காயமடைந்த 4 பாணந்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இறுதிச் சடங்கு நிகழ்வில் கலந்து கொண்ட இரு தரப்பினருக்கிடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் எல்லை மீறியதனால் இத்தாக்குதல் இடம்பெற்றுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. சந்தேக நபர் தாக்குதலுக்கு பயன்படுத்திய கத்தியுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் எகொட உயர்ந்த போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இலங்கையில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சவால்கள் எழுந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு 3,41,745 கர்ப்பிணி பெண்கள் பதிவு செய்யப்பட்டதாகவும் இவர்களுக்கு 3,19,10 குழந்தைகள் பிறந்ததாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் புதிதாக பிறந்த குழந்தைகளில் அனைத்து குழந்தைகளும் ஆரோக்கியமற்ற நிலையில் பிறந்துள்ளதாக இலங்கை சமூக மருத்துவர்கள் கல்லூரி தெரிவித்துள்ளது. பிரதானமாக 1,600 குழந்தைகள் 28 வாரங்களுக்கு முன்னர் கருப்பையிலேயே இறந்து பிறந்த குழந்தைகளில் 35 பேர் பிறவி குறைபாடுகளுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் 4000 முதல் 5000 குழந்தைகள் பிறவி குறைபாடுகளுடன் பிறப்பதாகவும் 900 முதல் 1000 குழந்தைகள் பிறந்த பிறகு ஒரு வயதிற்குள் இறந்துள்ளதாகவும் சமூக மருத்துவர் கபில ஜெயரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார். இக்குறைபாடுகளுக்கு முக்கிய காரணமாக மரபணு பிரச்சினைகள், சுற்றுச்சூழல் காரணிகள், இரசாயனங்கள் மற்றும் கதிர்வீச்சு போன்றவை காரணங்கள் எனவும் கண்டறியப்பட்டுள்ளது. இலங்கையில் பிறப்பு விகிதம் மிகவும் குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள அதேவேளை 2019இல் 3,19,000 என்ற எண்ணிக்கையில் இருந்த குழந்தைகளின் பிறப்பானது 2023இல் 2,47,900 குறைவடைந்துள்ளது. அத்துடன் பிறந்த குழந்தைகளில் பெரும்பாலானவர்கள் இயல்பாக வாழ்ந்தாலும் சில குழந்தைகள் பிறந்து 24 மணி நேரத்திலேயே இறந்து போயுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு 453 குழந்தைகள் பிறந்தவுடன் இறந்ததாகவும் பிறந்து 2 முதல் 7 நாட்களுக்குள் 951 குழந்தைகள் இறந்ததாகவும் 8 முதல் 28 நாட்கள் கழித்து 527 குழந்தைகள் உயிரிழந்ததாகவும் சமூக மருத்துவர் கபில ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இந்நிலைமை நாட்டின் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களின் ஆரோக்கியத்தில் மேலும் கவனம் செலுத்த வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பு போமிரியா பிரதேசத்தில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றில் ஏற்பட்ட மோதலில் மாணவிகள் உட்பட 11 பேர் காயமடைந்துள்ளனர். இச்சம்பவத்தில் காயமடைந்த 11 பேரும் நவகமுவ பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாடசாலையில் கெடட் பயிற்சி இடம்பெற்ற போது முன்னாள் மாணவர் ஒருவருடன் பாடசாலைக்கு நுழைந்த வெளியாட்கள் குழுவொன்று மாணவர்களுடன் மோதலில் ஈடுபட்டதாக பாடசாலை அதிபர் தெரிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு வரிகளை குறைப்பதற்கு எவ்வித சாத்தியமும் இல்லை என பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க அறிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடன் எட்டப்பட்ட ஒப்பந்தங்களின்படி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 15.1% வரிகளை சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக மறைமுக வரிகளை குறைப்பது காலப்போக்கில் செய்யப்பட வேண்டும் என்பதனால் இந்த வருடத்திற்குள் வரி குறைப்பை எதிர்பார்க்க முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் தையிட்டி சட்டவிரோத விகாரை கட்டுமானத்தை உடனடியாக அகற்றுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியும் சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்ட காணிகளை உரிமையாளர்களிடம் உடனடியாக கையளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி நேற்று மாலை கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தையிட்டி விகாரைக்கு முன்பாக முன்னெடுக்கப்படும் இப்போராட்டம் பௌர்ணமி தினமாகிய இன்று மாலை 6 மணி வரை முன்னெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போராட்டத்திற்கு பல்வேறு கட்சிகளும் பேதங்களின்றி ஆதரவு வழங்கியுள்ளது. தமிழ் மக்கள், தமிழ் கட்சிகளின் உறுப்பினர்கள், சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட அனைவரையும் இப்போராட்டத்தில் கலந்து கொண்டு வலுச்சேர்க்குமாறும் தையிட்டி விகாரை காணி உரிமையாளர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர்.
குவாத்தமாலாவில் ஏற்பட்ட பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 55ஆக அதிகரித்துள்ளது. கடந்த 10ஆம் தேதி குவாத்தமாலாவில் பேருந்து ஒன்று பாலத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. பேருந்தில் 70க்கும் மேற்பட்டவர்கள் பயணித்துள்ளனர். விபத்துக்குள்ளானவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக நகர தீயணைப்பு துறையினர் அறிவித்துள்ளனர். இதேவேளை காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் 4 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சிறுவர்கள் ஆன்லைன் மூலமாக பணம் கட்டி விளையாடுவதற்கு தமிழக அரசு தடை விதித்துள்ளது. ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்துவது தொடர்பாக அரசாங்கத்திற்கு ஆன்லைன் விளையாட்டு ஆணையம் பல்வேறு பரிந்துரைகளை அளித்துள்ளது. இதன் அடிப்படையில் தமிழக அரசு பிறப்பித்த உத்தரவில் ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்தும் வகையில் விதிகளை கடுமையாக்கப்பட்டுள்ளன. அதன்படி 18 வயதிற்குட்பட்டவர்கள் ஆன்லைனில் பணம் கட்டி விளையாட தடை விதிக்கப்படுவதாகவும் ஏனைய வயதினர் நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை விளையாட தடை விதிக்கப்படுவதாகவும் அறிவித்துள்ளது. ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் செயலி மற்றும் பிற சாதனங்கள் வாயிலாக வாடிக்கையாளர்கள் ஆன்லைன் விளையாட்டில் ஈடுபட கணக்கு தொடங்கும் போது KYC கட்டாயம் எனவும் அதன்படி ஆதாருடன் இணைக்கப்பட்டுள்ள செல்போன் எண்ணுக்கு OTP அனுப்பி சரிபார்க்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒருவர் ஆன்லைனில் 1 மணி நேரமாக விளையாடும் போது அவருக்கு 30 நிமிடங்களுக்கு ஒருமுறை எச்சரிக்கை குறுஞ்செய்தி அனுப்ப வேண்டும். அனைத்து ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்களும் நாள், வாரம், மாதம் என்றளவில் எவ்வளவு தொகைக்கு விளையாட வேண்டும் என்பதை நிர்ணயம் செய்யும் வசதியையும் ஏற்பாடு செய்ய வேண்டும். குறிப்பாக விளையாட்டுக்குள் நுழையும் போது ஆன்லைன் விளையாட்டு இயற்கையில் அடிமையாக்கும் இந்த விளையாட்டுகள் போதைப் பொருளுக்கு நிகரானது என்ற எச்சரிக்கை செய்திகளை தொடர்ந்து காட்ட வேண்டும் எனவும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. பணைய கைதிகளை விடுவிக்காவிட்டால் மீண்டும் தீவிரமான போர் தொடரும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஹமாஸ் அமைப்பிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேல் ஒப்பந்தத்தை மீறியதாக ஹமாஸ் குற்றம் சுமத்தி பணைய கைதிகள் விடுதலையை மறு அறிவிப்பு வரை ஒத்தி வைப்பதாக ஏற்கனவே அறிவித்துள்ளது. இந்நிலையில் இதற்கு பதிலளித்த இஸ்ரேல் பிரதமர் பணைய கைதிகளை விடுவிக்காவிட்டால் மீண்டும் தீவிரமான போர் தொடரும் என அறிவித்துள்ளதுடன் காசாவிற்கு உள்ளேயும் வெளியேயும் இஸ்ரேலிய படைகளை குவிக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மீதமுள்ள 76 பணைய கைதிகளையும் விடுவிக்க கோருகிறாரா அல்லது இந்த சனிக்கிழமை விடுவிக்கப்படவுள்ள 3 மாத்திரம் கோருகின்றாரா என்பது தொடர்பில் தகவல்கள் வெளியாகவில்லை. அமெரிக்கா, எகிப்து மற்றும் கட்டார் ஆகிய நாடுகள் மேற்கொண்ட மத்தியஸ்த பேச்சுவார்த்தையின் பலனாக இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் இஸ்ரேல் கைதிகள் மற்றும் பலஸ்தீனிய கைதிகள் விடுவிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒப்பந்தத்தின் பல கட்ட அணுகுமுறையை முற்றிலுமாக நிராகரித்ததுடன் அனைத்து பணைய கைதிகளையும் ஒரே நேரத்தில் விடுவிக்க ஹமாஸிற்கு இறுதி எச்சரிக்கை விடுக்க பரிந்துரைத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.